இந்த வீடியோவில் நம்ம அவரைக்காய் முட்டை பொரியல் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இங்கே 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு நம்ம பொடியாக இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த அவரைக்காவை போட்டுக்குங்க. அதையும் நல்லா வதக்கிக்குங்க. எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் போல் அதை நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த காய் நம்மளுக்கு வேகட்டும். பாருங்க, நல்லா காய் வெந்துருச்சு. ஒரு 4 கருவேப்பிலை அலசி அதில் போட்டுக்குங்க. அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையை உடச்சி நம்ம ஊற்றிக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி போட்டுக்குங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு முட்டை வேணும்னா கூட நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. காயை நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அவரைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.